இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து ஒரு 6 கத்திரிக்காவை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பு வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாகணும். இப்போ குழம்புக்கு தேவையானதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து பேன் சூடானோன்னு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போது 2 பச்சை மிளகா, உரித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். அடுத்து வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணும், சீக்கிரமாக வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் அதை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. அப்படியே இதிலே வெந்துடும் நல்லாவே. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துருச்சு. நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. ஆனால் எவ்வளோ கிரேவியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டியாக கிரேவி மாதிரி நல்லா வரலன்னா நீங்கள் வேணால் லைட்டாக தண்ணி தெளித்து வேணால் வதக்கிக்கோங்க. நான் ரொம்ப சிம்மில் வச்சு வதக்குனேன், எனக்கு அடி பிடிக்கல. நல்லா தொக்கு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வெறும் சைட் டிஷ் வந்து வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.